ஆயிரக்கணக்கான முரீதீன்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய பகுதிக்கு வருகை கொண்டிருப்பது உண்மையிலே நமக்கு கிடைக்கப்பெற்ற பாக்கியம். யார் யாருக்கு என்னென்ன நசீப் இருக்கிறதோ அது அவர்களுக்கு வந்து சேர்ந்துவிடும். அல்லாஹ் தஆலா ஹிதாயத் என்பதை எல்லோருக்கும் கொடுப்பதில்லை. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. எனவே இந்த ஹிதாயத்துடைய வழித்தடத்திற்குள்ளே வருவதற்கு அல்லாஹுடைய நாட்டம், அவனுடைய உந்து சக்தி தேவை. அந்த அடிப்படையில் நாம் கொள்கை இருக்கின்றோம். இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. நம்முடைய ஷேഖன் அவர்கள் இப்போது அவர்களுக்கு ஒரு கால பாணியில் أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. அன்பு என்பது பலருக்கும் பல வழிகளில் இருக்கிறார்கள். சிலர் தங்கள் மனைவியை அதிகமாக நேசிக்கிறார், சிலர் அம்மையை நேசிக்கிறார்கள், சிலர் தந்தையை நேசிக்கிறார்கள், இன்னும் சிலர் தங்கள் அரசியல் தலைவர்களை மிகவும் நேசிக்கிறார்கள். ஒரு வாழ்பவருக்கு சூஃபி என்று பெயர். சகிக்க வேண்டும், சகிக்க வேண்டும், சகிக்க வேண்டும், மீண்டும் சகிக்க வேண்டும். ஆனால் ஒரு சூஃபி உள்ளே அல்லது அறைக்குள் செல்ல மாட்டான் என்றோ இதற்கு அர்த்தமல்ல. ஒரு சூஃபி உள்ளே அல்லது அறைக்குள் செல்ல மாட்டான் என்று இதற்கு அர்த்தமல்ல. ஐயாயிரம். ஆனால் அதுதான் சூஃபி பாதை, இதுதான் தஸ்வூஃப் பாதை. ஏனெனில் அவரது குறிக்கோள் அது தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் வாழ்வதே ஆகும். மேலும் ஆத்மாவின் இலக்கமான மார்க்கத்தை பாதுகாப்பில் இந்த முறை பாராட்டத்தக்கது. இந்த மார்க்கம் தான் சொல்லுங்க சுத்தமான